ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் ஜிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுநாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्याम् நமः. யத்தே தேவி த்ரிதீய பீஜமனலஜ்வாலாவலீ சந்நிபம் சர்வாதாரதுரிய பீஜமபரப்ரஹ்மாவிதா சப்திதம் மூர்தன்யாந்த விசர்கபூஷித மகா ஔகாராத்மகம் தத்பரம் சம்வித்ரூபமனன்யதுல்யமகிமஸ்வாந்தே மம த்யோததாம். குருநாதாலனுடைய பரம கிருபையில சக்திமிகிம்ன ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமமான கிரந்தம் துர்வாசரால அருளப்பட்ட இந்த ஸ்லோகத்தினுடைய 11வது ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம். இந்த 11, 12, 13 அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்களுமே சங்கேதசார மூலவித்யா அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தினுடைய 3வது கூட்டமாக இருக்கக்கூடிய ஔகாரத்தை பற்றி, அதனுடைய மகிமையை பற்றி சொல்கிறார். பிரம்ம வித்யா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்ரீவித்யைன்னு சொல்லக்கூடிய பஞ்சதசி மந்திரம் இருக்கோ அதனுடைய சாரதமமாக இருக்கக்கூடிய பாலா பீஜாட்சரங்கள், அதில் 3வதாக இருக்கக்கூடிய சக்தி கூட்டம்னு சொல்லக்கூடிய சௌஹு அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தில் இருக்கக்கூடிய சகாரத்தை விளக்குனாக்க உபாதிகள்லாம் நீங்க பெற்றிருந்ததுனாக்க பாக்கி மிஞ்சி இருக்கக்கூடிய ஸ்வராட்சரமானது ஔ அப்படிங்கிறது, அதோட விசர்க்கத்தை சேர்த்து ஔஹு அப்படின்னு இருக்கக்கூடியதே இந்த சங்கேதசார மூல வித்யினுடைய 3வது பீஜம் அப்படிங்கிறார். அதில் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன காமகலாஸ்வரூபமாக ஈம்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு பீஜாட்சரத்தினுடைய ஒரு மகிமை இருக்கோ அந்த மகிமைக்கு சமமாக இருக்கக்கூடிய சித்ரூபமாக பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியது இந்த ஔஹு அப்படின்னு சொல்லக்கூடிய 3வது பீஜாட்சரம் அப்படிங்கிறத விவரணம் பண்ணுறார். அதை இப்போ மேலே பார்ப்போம். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே தேவி, சர்வாதார துரிய பீஜம் அபரபிரம்ம அபிதா சப்திதம் மூர்தன்ய அந்த விசர்க பூஷித மகா ஔகாராத்மகம் தத்பரம் சம்வித்ரூபம் அனன்ய துல்லிய மகிம அனல ஜுவாலாவலி சந்நிபம் தே திருத்தீய பீஜம் எது மம ஸ்வாந்தே தியோததாம் அப்படின்னு அன்வயப்படுத்தலாம். ஹே தேவி, சர்வாதார துரிய பீஜம் அப்படிங்கிறார். எதேகாதசமாதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம் அப்படின்னு தந்திரத்தில் வரக்கூடிய வாசம். இந்த தந்திரத்தில் சொல்லக்கூடிய இந்த பிரமாணத்தின்படி ஏகாரஸ்ய திரிகோணத்வாத் யோனிஹி இத்யர்த்தः யோனி ஏவ பிராணி பிரசவ காரணம் அப்படின்பா. ஏகாரம் அப்படிங்கிறது திரிகோண வடிவமாகவே இருக்கும். ஏங்கிற அக்ஷரத்தை எழுதினா அதுவே திரிகோணம் மாதிரி இருக்கும். அதனால் அது யோனி அப்படின்னு சொல்லுவா. அந்த யோனி அப்படின்றது எல்லா பிராணிகளுக்கும் பிரசவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறதுனால ஏகாரம் அப்படிங்கிறத எது ஏகாதசம் ஆதாரம் பீஜம் கோணத்ரயோத்பவம் அப்படின்னு சொல்லுவா. 11வது அக்ஷரமாக இருக்கக்கூடியது அ ஆ இ ஈ உ ஊ ரு லு அப்படின்னு சமஸ்கிருதத்தில் லுகாரத்துக்கு லு அப்படின்னு ஒரு தீர்க்கமும் மந்திரசாஸ்திரங்களில் உண்டு. இதுக்கப்புறம் 10 அக்ஷரத்துக்கு அப்புறம் இருக்கக்கூடியது ஏ அப்படிங்கிற அக்ஷரம். இந்த ஏகாரம் அப்படிங்கிறதே சர்வ யோனிக்கு எல்லாத்துக்கும் பிரசவ காரணமாக இருக்கக்கூடியது.
இந்த மாதிரி சர்வாதாரமாக இருக்கக்கூடிய பீஜத்துக்கு துரிய பீஜம், அதிலிருந்து நாலாவதாக இருக்கக்கூடிய பீஜம் அப்படின்னா ஏ அப்படின்னு இருக்கக்கூடிய சர்வ ஆதாரமாக இருக்கக்கூடிய பீஜாட்சரத்துக்கு நாலாவதாவது பீஜம் அப்படின்னா ஏ ஐ ஓ ஔ அப்படின்னு இருக்கக்கூடிய ஔங்கிற பீஜாட்சரமானது அப்படிங்கிறத சொல்றதுக்கு சர்வாதார துரிய பீஜம் அப்படிங்கிறார். சர்வாதார துரிய பீஜம்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா ஔ அப்படிங்கிற பீஜாட்சரம் அப்படின்னு எடுத்துக்கணும். அபரபிரம்ம அபிதா சப்திதம், பரபிரம்மங்கிற சப்தத்தினால ரெஃபர் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய மூர்தன்ய அந்த விசர்க பூஷித அப்படிங்கிறார். மூர்தன்யம், மூர்தன்ய பீஜம் அப்படின்னாக்க ஷகாரம், ஷண்முகம்னு சொல்லக்கூடிய அக்ஷரத்துக்கான யூஸ் பண்ணக்கூடிய ஷகாரம் இருக்கே அது மூர்தன்யம், மூர்தன்ய அப்படின்னு சொல்லுவா. அது அந்த அப்படிங்கிறார். எந்த அக்ஷரத்துக்கு மூர்தன்யமாக இருக்கக்கூடிய ஷகாரமானது அந்தமாக இருக்கோ அப்படின்னாக்க அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது சரஸ்வதி அப்படின்னு சொல்லக்கூடிய சகாரத்துக்கு இருக்கக்கூடியது சகாரம் இருக்கே அந்த சாங்கிற அக்ஷரம் எதுக்கு அந்தமாக இருக்கோ அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு மூர்தன்ய அந்த அப்படின்னு சொல்றார். விசர்க பூஷித, இதுக்கப்புறம் விசர்க்கத்தோடு கூடி இருக்கக்கூடிய இந்த சகாரம், இந்த ச அப்படிங்கிற அக்ஷரத்துக்கு பின்னாடி அலங்கரிக்கப்பட்டிய விசர்க்கமாக பூஷணமாக இருக்கக்கூடியது பூஷித. மூர்தன்ய அந்த விசர்க பூஷித அப்படின்னு சொன்னாக்க இந்த பக்கம் சகாரமும் அதுக்கு பின்னாடி பக்கம் விசர்க்கமும் அலங்கரிக்கப்பட்ட ஔகாரம், மகா ஔகாராத்மகம். மகா ஔகாராத்மகம்ன்றது ஔங்கிற பீஜாட்சரத்துக்கு முன்னாடி சகாரமும் அதுக்கு பின்னாடி விசர்க்கமும் சேர்ந்தால் என்ன அப்படின்னா சௌஹு அப்படின்ற பீஜாட்சரம் வரும். அதில் தத்பரம் சம்வித்ரூபம், அதில் இருக்கக்கூடிய இந்த ஔ அப்படின்னு சொல்லக்கூடிய ஔஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீஜாட்சரமானது தத்பரம் சம்வித்ரூபம் அப்படிங்கிறார். தத்து பரம் சம்வித்ரூபம்னா சௌஹு அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பீஜாட்சரத்தில் இருக்கக்கூடிய உபாதிகள் எல்லாத்தையும் விளக்கினால் சகாரம் அப்படிங்கிறது நீங்கப்பட்டாலோ அதில் இருக்கக்கூடிய விசர்க்கமானது எல்லாம் நீங்கப்பட்டால் பாக்கி இருக்கக்கூடியது ஔகாரம். இது எப்படி இருக்குன்னா நிருபாதிக சம்பித்யேவ காமேஸ்வரஹ சதானந்த ரூப ஸ்வாத்மைவ பரதேவதா லலிதா அப்படின்னு பாவனோபனிஷத் சொல்றது. அது மாதிரி இந்த உபாதிகளாக இருக்கக்கூடிய சகாரமானது சௌஹு அப்படிங்கிற பீஜாட்சரத்திலிருந்து விளக்கப்பட்டால் அதுக்கு என்ன பேருன்னா நிருபாதிக சம்வித்ரூபம்னு பேரு. உபாதியோடு இருக்கக்கூடியது சௌஹு, அந்த சௌஹுங்க இருக்கக்கூடிய பீஜாட்சரத்தில் இருக்கக்கூடிய சகாரமானது விளக்கப்பட்டால் நிருபாதிக சம்வித்ரூபம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஔஹு அப்படிங்கிறது நிருபாதிக சம்வித்ரூபம், அது காமேஸ்வர ஸ்வரூபமே அப்படிங்கிறதுனால இது ஈம்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பீஜாட்சரத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கு இந்த பதங்களை சொல்றார். மகா ஔகாராத்மகம் தத்பரம் சம்வித்ரூபம் அனன்ய துல்லிய மகிமா. இதுக்கு சமம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பரபிரம்மஸ்வரூபத்துக்கு சமமாக எந்த ஈம்னு சொல்லக்கூடிய காமகலைக்கு துல்லியமாக அனன்ய துல்லிய மகிமா. காமகலைக்கு எவ்வளவு பெரிய மகிமைன்றதை ஏற்கனவே பார்த்தோம். அதுக்கு சமமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு மகிமை இருக்கோ அப்படிப்பட்ட ஔஹு அப்படின்னு சொல்லக்கூடிய பீஜாட்சரம் அப்படின்றத புரிய வைக்கிறார். அனலஜ்வாலாவலி சந்நிபம் அப்படிங்கிறார். இது அக்னியானது பல அக்னி கூட்டங்கள் சேர்ந்ததுன்னா என்ன ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி அனலஜ்வாலாவலி சந்நிபம், பல அக்னி கூட்டங்கள் சேர்ந்ததுனால் இருக்கக்கூடிய என்ன ஒரு பிரகாசம் இருக்குமோ அந்த மாதிரி பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஔகாரம் தே திருத்தீய பீஜம், அப்படிப்பட்ட உன்னுடைய மூன்றாவது பீஜமாக இருக்கக்கூடியது எது மம ஸ்வாந்தே தியோததாம், நான் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை அப்படிப்பட்ட இந்த சௌஹுன்னு சொல்லக்கூடிய ஔஹு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பீஜாட்சரத்தை நான் தியோதிக்கிறேன், அதை நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு மேலோட சொல்றார். இதுல மேல சில தத்துவார்த்தங்களை புரிய வைக்கிறார் சார் ஸ்ரீ சிதானந்தநாதர் அவருடைய உரையில.
இந்த காமகலா சாமிய பிந்து இல்லாமலே ஔஹு அப்படிங்கிறதுக்கே காமகலா சாமியம் அப்படின்றது உண்டு அப்படிங்கிறார். இந்த 3வது பீஜத்தில் இருக்கக்கூடிய 2 புள்ளி இருக்கே, விசர்க்கம்னு சொல்றோமே, 2 பிந்துவோட இருக்கக்கூடியது, அதுக்கு கலாஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவா. இந்த ஔ அப்படிங்கிறதுல சாமரஸ்ய பீஜம் அப்படின்பா. மந்திர சாஸ்திரங்கள்ல ஔ அப்படிங்கிற பீஜாட்சரத்தை 2 வஸ்துக்களுக்கு சாமரஸ்யம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்குன்னு இந்த ஔ அப்படிங்கிற பீஜாட்சரத்தை சேர்ப்பா. பிரம்மம் வேறு இல்லை, ஜீவன் வேறு இல்லை, 2 ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்கோ, சிவன் வேறு இல்லை, சக்தி வேறு இல்லை, 2 ஒண்ணுதான் அப்படின்னு அதுக்குள்ள சாமரஸ்யம் இருக்கு, இவை வேறு அது வேறு இல்லை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் இந்த ஔ அப்படிங்கிற பீஜாட்சரத்தை மந்திர சாஸ்திரங்கள்ல சேர்ப்பா. அதனால ஔ அப்படிங்கிற சாமரஸ்ய பீஜத்தினாலே பலத்தினால உபலட்சணமாக இருக்கக்கூடிய காமஸ்வரூபமானது இருப்பதாக இந்த இடத்துல பாவித்து அந்த மாதிரி பாவிக்கணும் இதுல. அதனால ஔ அப்படிங்கிறது காமகலாஸ்வரூபமாகவே இருக்கு அப்படின்னு எந்த ஒரு ஈம்னு சொன்ன காமகலாஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய பிந்து ஸ்வரூபத்தை சொன்னோமே, மோட்சம் அப்படிங்கிறது அது கலாஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த விசர்க்கத்துக்கும் இங்கே இருக்கு அப்படிங்கிறத ஸ்பஷ்டமாகவோ இல்லைனாக்க மறைமுகமாகவோ காமஸ்வரூபமாகவே இருக்கு, பிரகாச பிந்து ஸ்வரூபமாகவே இது இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திர சித்தாந்தம். அதுதான் இந்த இடத்துல சௌஹு அப்படிங்கிறது சக்தி பீஜத்தில் இருக்கக்கூடிய உபாதி சகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் உபாதிகள் எல்லாத்தையும் விலக்கினாக மிஞ்சி இருக்கக்கூடிய எந்த ஒரு ஔஹு அப்படிங்கிறது இருக்கே, அது நிருபாதிக சம்வித் ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி இதுதான் தத்பதம் தத்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்து அப்படிங்கிற விசர்க்கத்தை கிரகிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஔஹு அப்படின்னு இருக்கக்கூடிய 3வது பீஜாட்சரமாக இருக்கக்கூடிய இந்த சங்கேதசார மூல வித்யா ஸ்வரூபத்துக்கு என்னுடைய நமஸ்காரம். நான்கிற ஆத்மவஸ்துவாகவே இருக்கு, பிரம்மம் வேறு இல்லை, ஜீவன் வேறு இல்லை, நான் இருக்கக்கூடிய ஸ்புரணமானது சித்ரூபமாக இருக்கக்கூடியது ஒன்னே அப்படிங்கிறத காமகலா ஸ்வரூபத்துக்கு சமமாக இருக்கக்கூடியது இந்த பீஜாட்சரம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சித்தாந்தமாக சொல்றார். இதுக்கு மேல இந்த ஔஹுங்கிற பீஜாட்சரத்துக்கு இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய மகிமைகளை அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்றார். இதை அடுத்த அவகாசத்தில் பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति.